ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸாக வெளியான அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். முதல் சீசனை பாத்தீங்கன்னா தான் சீசன் 2ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். முதல் சீசன் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம், லிங்க் ஐ கார்டுல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். முதல் சீசனுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து ஃபயர் நேஷன் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள ஆங் பாத்தீங்கன்னா 4 எலிமெண்டல் பவர்ஸையும் மாஸ்டர் பண்ற அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இவர் கதாரா அண்ட் சொக்கோட சேர்ந்து எர்த் கிங்டம்ல தனக்கு எர்த் பெண்டிங் டெக்னிக்கை சொல்லித்தர ஒரு டீச்சரை தேடுறாரு. இவருடைய தேடலுக்கு விடையா டேலண்டட் அண்ட் ஃபியர்லெஸ் டீச்சரான டாப் பாத்தீங்கன்னா இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவதார் டீம் உடைய முக்கிய மெம்பரா ஜாயின் பண்றாரு. பெய்சிங் சே அப்படிங்கிற ஒரு சிட்டி பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு நகரம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல அரசியல், லஞ்சம், கான்ஸ்பிரசி தியரி, மர்மங்கள்னு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்றத இவங்க அங்க போகும்போது உணர்றாங்க. இன்னொரு பக்கம் சுக்கோவும் அவங்களோட அங்குலான ஹீரோவும் பாத்தீங்கன்னா சர்வைவலுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபயர் நேஷன் பாத்தீங்கன்னா உலகத்துல தன்னுடைய டாமினன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான விஷயங்களை முனைப்போட செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த ஜேர்னில இவங்களோட நட்புக்கு வந்த அந்த சோதனைகள் என்ன, விசுவாசத்துக்காக எந்த மாதிரியான விலை கொடுக்க வேண்டி இருக்கு, உலகத்துக்கு வர இருக்கிற பேரழிவுல இருந்து அதை காப்பாத்துறதுக்கான ஒரே சக்தியா இவங்க இருக்க ஃபைனல் பேட்டிலுக்கான பேஸ சீசன் 2ல போட்டிருக்காங்க. இதுதான் இந்த சீசன் 2 உடைய கதையே. புக் டு எர்த் அப்படின்ற அனிமேட்டட் சீரிஸை அடாப்ட் பண்ணி தான் இந்த சீசனை எடுத்திருக்காங்க. பட் ஒரிஜினல் அனிமேட்டட் சீரிஸ் அளவுக்கு இந்த சீரிஸ் வரல அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் சீசனை விட பெட்டரான ஒரு சீசனாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். டீச்சரா வர டாப் உடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் உடைய பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய லைவ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருந்தது. அந்த கேரக்டருடைய கான்ஃபிடன்ஸ், ஹியூமர், ஃபைட்டிங் ஸ்பிரிட் எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஜுகோவோட கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனல் டெப்த் அண்ட் ஆர்க் இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கும். அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2ல ரொம்ப நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகள்ல யூஸ் பண்ணப்பட்ட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பட் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஆர்டிஃபிஷியலா தெரியும். பேட்டில் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பார்க்கிறதுக்கு. சீசன் 2 பாத்தீங்கன்னா அந்த சோர்ஸ் மெட்டீரியலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்க ஒரிஜினல் அனிமேஷன் சீரிஸ் உடைய ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீசன் 2 ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸா இருந்தாலுமே இதுல டார்க்கரான நிறைய தீம்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, வார், ஐடென்டிட்டி, கவர்மெண்ட் மேனிபுலேட் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல கலந்து சொல்லிருப்பாங்க. அதுவுமே பார்க்கிறதுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ்லயும் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு, இருந்தாலுமே அது சீரிஸ் உடைய ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். சீரிஸ் உடைய பேசிங் நல்லா இருந்துச்சு. 2026ல வெளியான சிறந்த சீரிஸ்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கானட்ல இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 2க்கு எங்களோட ரேட்டிங் 7.25 out of 10.